கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு உங்கள் அனைவரையும் இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சிக்குள்ளான பிரயன் ஸ்டடிக்குள்ளாக கடந்து செல்லும்படி தேவன் நம்மளை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த பிரயன் ஸ்டடி முறைமைகள்லாம் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். வால்யூம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை முன்கூட்டியே ஒரு வாரம் முன்பாகவே அதை படிச்சுட்டு வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம படித்து அதை அதுக்குள்ளான தெளிவுக்குள்ள சபை முழுவதுமே பக்தி விருத்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம் அப்படிங்கிறதான் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த வகையில் யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த முதல் பேஜை நம்ம எடுத்துக்கணும். முதல் பேஜ் தொகுதி 1, முதல் பேஜ் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அப்படின்னு முதல் பேஜ் இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இதை எடுத்து ஓகே, அதை படிங்க. முதல் பக்கம் ஃபர்ஸ்ட் பக்கம் அதுக்கு முன்னாடி ஓகே, அதில் படி. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஒரு வேதாகம பாடங்கள் அப்படிங்கிறது இந்த 6 வால்யூமினுடைய விஷயமே இந்த வசனத்தை நீதிமொழிகளில் உள்ள 4:18 சரிங்களா? இந்த வசனத்தை மையப்படுத்தி தான் வால்யூம்ஸ் 6மே எழுதப்படுகிறது. சரிங்களா? மெயினா அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமான பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சரிங்களா? அப்ப விடியும் பொழுது அப்படின்னாக்க சூரியன் விடியும் பொழுது அதுக்குரிய வெளிச்சம் தான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் நீதியின் சூரியனா இருந்து 2ஆம் வருகையில வரும் பொழுது நீதிமானுக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு அந்த பாதையில கிறிஸ்துவின் மூலம் அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற பட்சத்துல பரலோகத்தை நோக்கி பிதாவை நோக்கி இந்த பயணத்துல இந்த பாதையில நடுப்பகல் வரைக்கும் அப்படின்னா இந்த ஒரு சூரிய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் எப்படி இருக்கும்? அப்படியே இன்னும் பிரகாசிக்கிற வெளிச்சம் போல இருக்கும். அப்ப இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிற கிறிஸ்து நம்மளுக்கு அதிகமான சத்திய வெளிச்சத்துக்குள்ளாக தான் நம்மளை வழி நடத்த போறார். அப்படிங்கிறதான் அதிகமான பிரகாசிக்கிற சூரிய போல் இருக்கும். சரிங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள தளத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். அப்ப அதிகமான பிரகாசமான அந்த சூரிய வெளிச்சத்தை போல் இருக்கக்கூடிய அந்த பிரகாசத்துக்குள் கடந்து செல்வதற்கு எதை நம்ம கவனிக்கணும்? அது எப்படி நம்மளுக்குள்ளாக உதிக்குது? நம்ம இருதயத்தில் வந்து உதிக்குது. சரிங்களா? பிரகாசம் உள்ள அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்மளுடைய இருதயத்துல நம்மளுக்கு உதிக்கணும். அப்ப கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு காரியமே அதற்குரிய சத்தியங்களும் அதற்கான ஆழமான மற்ற ஏனைய பாடங்களும் எதன் அடிப்படையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வாசிச்ச நீதிமொழிகள் 4:18 தான். சரிங்களா? திரும்ப வாசிங்க நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். ஆக இப்ப நம்ம ஜஸ்ட் டிம்மா எரியிற மாதிரி இருக்கக்கூடிய வெளிச்சம் இன்னும் அதிகமான பிரகாசம் உள்ள வெளிச்சமாகிய சத்தியத்துக்குள்ளாதான் நம்ம என்ன ஆக போறோம்? கடந்து போக போகிறோம். சரிங்களா? அப்ப இருளில் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்திற்குரிய கிரியைகளை செய்வதற்கு அந்த வெளிச்சங்கிறதே என்னவாக தான் இருக்குதுன்னு பாக்குறோம்னா கிரியையாகவும் இருக்குது. இதை வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15-16 படிக்கிறோம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மேன்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம்
வேத வசனத்துக்குரிய அந்த இது நம்மளுக்குள்ளாக என்ன உதிக்கணும். அப்படி உதிச்சதனுடைய வெளிச்சம் மற்றவர்கள் நாம் செய்கிற கிரியைகளை கண்டு என்ன பண்ணணும், அவர்கள் இந்த சத்திய வெளிச்சத்துக்குள்ள வரணும். அதனாலதான் நம்ம இப்போ கடந்த பாடத்துல பார்த்த அந்த வால்யூம் காரியத்துல, புது சிருஷ்டியினுடைய வால்யூம் காரியத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு அவிவிசுவாசி நம்மளை வந்து பாக்குறாங்கன்னு அந்த சபை கூடுகைய, நம்மளுடைய பரிசுத்தையும் நம்மளுடைய நடத்தைகளையும் நம்முடைய அந்த வழிநடத்தலுக்குரிய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சிக்குரிய காரியங்கள் எல்லாம் பார்த்து அவங்க என்ன ஆகணுங்களா, பரிசுத்தத்தை நம்மள்கிட்ட இருந்து கத்துக்கணும், அந்த வெளிச்சத்துக்குள்ள அவங்க வரணுங்கிறதெல்லாம் நம்ம கடந்த கூடுகையில பார்த்தோம். சரிங்களா? தொடர்ந்து அந்த வால்யூமை படிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை படிக்கலாம். தொகுதி 1 யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், தெய்வீக குணாதிசயங்களும் மற்றும் தெய்வீக அரசாங்கத்தையும் சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக விளக்கும் விளக்கங்கள் வேத வசன பகுதிகளை உணர்ந்து அறிந்து இசைவாக்கி கடந்த கால மற்றும் தற்கால தீமையின் அனுமதியானது தீர்க்க தரிசனங்களில் காண்பிக்கப்பட்ட பொற்கால யுகத்திற்குள் மனுகுலம் நுழைவதற்கான ஆயத்த வேலையும் படிப்பினையுமே என காண்பித்தார். மேலும் அப்பொற்கால யுகத்தில் மீட்பரும் ஜீவனை அளிக்கிறவரும் சீர்புரிந்து செய்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் பூமியின் முழு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து நித்திய ஜீவனை அடையும் முழு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார் எனவும் காண்பித்தார். அப்போஸ்தலர் 3:19-20. ஓகே, அப்ப இதுதான் என்னன்னு பார்க்கணும்னா, இந்த ஒரு வரிகளை நம்ம படிச்சோம். இந்த ஒரு வால்யூமினுடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு பாத்தீங்க போது, இந்த வால்யூமினுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னு திரும்ப படிங்க. இதனுடைய தலைப்பு என்ன? யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அப்ப யுகம் அப்படின்னா இதுவரையும் நடந்திருக்கிற தெய்வீக கால கணக்குகளின் அடிப்படையிலான தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறதா இந்த புத்தகம் முழுவதிலுமே நம்ம படிக்க போறோம். தேவன் ஆதி முதல், ஆதிக்கு முன்னாடி, ஆதியிலிருந்து சிருஷ்டிப்பின் 6 நாள், அதுக்கப்புறம் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இந்த 7ஆம் நாள் 7000 வருஷத்தினுடைய யுகங்கள்ல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. உதாரணமா ஆதாமினுடைய பாவம், அதுல இருந்து வெளியேற்றம், அதற்கப்புறம் என்ன பார்க்கிறோம், முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ள போறது. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண காலத்துல முன்பாக அப்போ இவர் ஆபிரகாமினுடைய என்னதுங்க அந்த தேர்ந்தெடுப்பு. அப்ப அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அது ஒரு காலம். நியாயப்பிரமாணத்தின் முடிவு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ யுகம், அதுல மீட்கும் பொருள். சரிங்களா? இதை பத்தி தான் இந்த ஒரு பாடத்துல பார்க்க போறோம். அப்ப சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு யாருடைய நிறைவு? சபையினுடைய நிறைவு. சபையினுடைய நிறைவு உலகத்தின் முடிவு. அப்ப உலகத்தின் முடிவு சபையினுடைய நிறைவு தான் புதிய யுகத்திற்குரிய எல்லா காரியமும் வெளியரங்கமாக போகுது. சரிங்களா? அப்ப 1000 வருட அரசாட்சியினுடைய மேன்மை வெளியரங்கமான காரியங்கள். சரிங்களா? அப்ப 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவுல உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு, சாத்தானுக்கு ஒரு முடிவு. இவ்வாறாக யுகா யுகங்களுக்குரிய காரியங்களை குறித்தும் இந்த இடத்துல இந்த ஒரு வால்யூம்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப அதுலதான் பார்க்கும்போது யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப எழுதி இருக்கிற இந்த 4-5 வரிகள் இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லணும். ஓகேயா? இதுதான் என்ன என்ன ஸ்டடி, பெரியன் ஸ்டடி. ஓகேயா? இப்ப இப்ப இல்ல, அதுதான் நீங்க அந்த முதல் பக்கத்தே நீ அந்த இருக்கிற 4 வரிகளை பத்தி நீங்க படிச்சுட்டு நீங்க விளக்கம் சொல்லணும். படி. யுகங்களை பற்றி தெய்வீக திட்டம், தெய்வீக குணாதிசயத்தையும் மற்றும் தெய்வீக அரசாங்கத்தையும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாக விளக்கும் விளக்கம். இந்த புத்தகம் வந்து தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அதோட இல்லாத தேவனுடைய அரசாங்கத்துக்கு ஒன்று இருக்கு, மனிதனுடைய அரசாங்கம் மாதிரி தேவனுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த அரசாங்கத்தையும் சந்தேகத்துக்கு இடமே இல்லாம, எந்த சந்தேகத்துக்கு இடமா இல்லாம தெளிவாக விளக்கக்கூடிய இது விளக்க உடையது. வேத வசன பகுதிகளை நம்ம உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து அதை நமக்கு இசைவாக்கி கொண்டு கடந்த காலத்துல மற்றும் கடந்த காலத்துல என்ன நடந்தது, மற்றும் தற்காலத்துல தீமையின் அனுமதி, தீமையை தேவன் ஏன் அனுமதிச்சிருக்காரு, இந்த அனுமதி எதுக்காக நம்ம அதை அனுமதிச்சிருக்காங்க தெரிஞ்சுட்டு தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கல அந்த பொற்கால யுகத்துக்குள்ள தீர்க்க தரிசனம் வந்து பொற்கால யுகம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப வந்து அதுக்குள்ள இந்த மனுகுலம் எல்லாருமே நுழைய போறாங்க. அதுக்காக இந்த ஆயத்த வேலையும் ஆயத்த வேலை நடந்துருக்கு. அதுக்காக படிப்பணிகள் தான் நம்ம இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இல்லாத அந்த பொற்கால யுகத்துல வரக்கூடிய தேவனே ஆளுகை செய்யக்கூடிய அந்த பொன்னான கால யுகத்துல
மீட்பரும் ஜீவனை அளிக்கிறோம். நம்மள பாவத்தை சாப்பிட்டு மீட்டவரும், நமக்கு ஜீவன் கொடுத்தவரும், மறிச்சு ஆதாமின் பாவத்தினால் மறிச்சு போன நம்மள நமக்கு புது ஜீவன் அளிக்கிறவரும், சீர்பொருந்த செய்கிறவர்கள் எல்லாரையும் சீர்பொருந்தி சத்தியத்தை அறியக்கூடிய அறிவுல வளர செய்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் தான் இந்த பூமியோட முழு குடும்பமும் முழு மனுகுலமும் ஆசீர்வதிக்க போது. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவுதான் எனக்கு பூமி எங்கும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால நிறைந்திருப்பாங்க. சமுத்திரம் நிறைந்திருப்பாங்க. அறிவினால் நிறைந்து நிச்சய ஜீவன் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு முழு வாய்ப்பை எல்லாருமே பெற்றுக் கொள்வாங்க. இதுல காண்பிக்கப்படுது. அப்போ சில 19 ஓகே. இப்ப இத சிஸ்டர் வந்து திரும்ப வாசிப்பாங்க. இதை உள்வாங்கினவர்கள் நல்லா கவனிங்க. இதை உள்வாங்கினவங்க அதில் உள்ள கருத்துக்களை இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரியே உள்வாங்கின கருத்துக்களை ஒவ்வொரு பாயிண்டா கூட நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இப்ப திரும்ப வாசிங்க. ஏன்னா இப்ப திரும்ப ஏன் வாசிக்க சொல்றேன்னா, நீங்க அடுத்த வாரத்துல நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுல வாசிச்சுட்டு வர போறீங்க. சரிங்களா? வந்தவொடனே அந்த ஒரு பேராகிராஃபை வாசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி உள்வாங்கின கருத்துக்களை பதிவு பண்ண போறீங்க. இப்ப திரும்பவும் வாசிக்கும் போது இது வந்து 3வது முறையா இப்ப நம்ம சிஸ்டர் வாசிக்க போறாங்க. இதுல உள்ள கருத்துக்களை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, புரிந்து கொண்ட கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணுங்க. திரும்ப வாசிங்கம்மா. அதாவது நீங்க விளக்கம் சொல்ல வேணாம். படிங்க. தெய்வீக குணாதிசயத்தையும் மற்றும் தெய்வீக அரசாங்கத்தையும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாக விளக்கவில்லை. வேத வசன பகுதிகளை உணர்ந்து அறிவாக்கி கடந்த கால மற்றும் தற்கால தீமையின் அனுமதியானது தீர்க்க தரிசனங்களில் காண்பிக்கப்பட்ட பொற்கால யுகத்திற்குள் மனுகுலம் நுழைவதற்கான ஆயுத வேலையும் படிப்பினையுமே என காண்பித்தார். மேலும் அப்பொற்கால யுகத்தில் மீட்பரும் ஜீவனை அளிக்கிறவரும் சீர்பொருந்த செய்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் பூமியின் முழு விதிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து நிச்சய ஜீவனை அடையும் முழு வாய்ப்பை பெற்றுக் கொள்வர் எனவும் காண்பித்தார். ஓகே. இப்ப ரொம்ப அதிகமானதெல்லாம் இல்லை. ஒரு 4-5 வரிகள் தான், 10 வரிகள் தான். சரிங்களா? இதை உள்வாங்கின கருத்தை மற்றவங்க பதிவு பண்ணுங்க, வரிசையா பதிவு பண்ணுங்க. இதுதான் பிரேயர் ஸ்டைல். ரொம்ப டஃப்லாம் இல்லை. இப்போ வேணா இன்னொரு வாட்டி கூட நம்ம வாசிக்க சொல்லுவோம். சரிங்களா? உள்வாங்கின கருத்தை திரும்பவும் சத்தமாவே படிங்கம்மா. தெய்வீக குணாதிசயத்தையும் மற்றும் தெய்வீக அரசாங்கத்தையும் சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவாக விளக்க உரை. வேத வசன பகுதிகளில் உணர்ந்தறிந்து இசைவாக்கி கடந்த கால மற்றும் தற்கால தீமையின் அனுமதியானது தீர்க்க தரிசனங்களில் காண்பிக்கப்பட்ட பொற்கால யுகத்திற்குள் மனுக்குளம் நுழைவதற்கான ஆயத்த வேலையும் படிப்பினையுமே என காண்பித்தல். மேலும் அப்பொற்கால யுகத்தில் மீட்பரும் ஜீவனை அளிக்கிறவரும் சீர்பொருந்த செய்கிறவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் பூமியில் முழு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு சுத்தனை அறிகிற அறிவினால் நிறைந்து நித்திய ஜீவனை அடையும் முழு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார் என காண்பித்தார். அப்போஸ்தலர் 3:19-20. என்னன்னா நான் இது வந்து 3வது 4வது முறை கூட வாசிச்சாச்சு. வாசிக்கிறது மேட்டர் இல்லை. நீங்க இந்த கருத்தை எப்படி உள்வாங்கினீர்கள் என்று ஒவ்வொரு பாயிண்டாச்சும் சொல்லுங்க. அதுதான் நான் உங்க அனைவருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஏன்னா திரும்ப கூட வாசிக்கிறது சொல்லுங்க. இதை தான் நீங்க வீட்டில் உட்காந்து திரும்ப திரும்ப வாசிச்சுட்டு வந்து இங்க பதிவு பண்ணணும்னு சொன்னோம். இந்த ஒரு பேராகிராஃபையாச்சும் நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த கூடுகைக்குள்ள போகும்போது எப்படி இதை புரிந்து கொண்டு நம்ம அந்த பிரெயின் ஸ்டடிக்குள்ள நம்ம செயல்படுறோங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? திரும்ப படிக்கணுமா? சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இப்போ தற்கால இதுலேயும் நிறைய தீமைகள்லாம் வந்து இப்போ தேவன் வந்து தீமையை அனுமதிக்கிறார் தான். பட் அதுக்காக வந்து ஒரு நிறைய பேர் இப்போ உலகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படின்னு உலகத்தாருமே வந்து மெயினாக அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படி இவ்வளோ கஷ்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன் வந்து தேவன் வந்து தீமையை அனுமதிக்கிறாருன்னு. ஏன்னா வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்துட்டு ஒரு பொற்காலம் வந்து இருக்கு. அந்த பொற்காலத்தை நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து ஆட்சி செய்ய போறாங்க. அது நம்மளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ அதனால நம்ம அமைதியாக வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறத வந்துட்டு தேவன் வந்து நமக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறத நம்மளும் கலங்காம இப்ப தீமையை வந்து நம்மளும் பொறுமையா வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஓகே. இப்ப சிஸ்டர் வந்து அதுல உள்ள வரிகள்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாங்க இல்லைங்களா?
இப்ப அடுத்ததா வேற யாராச்சும் பதிவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல விடுபட்ட பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம். ஆல்ரெடி சொன்னதை ரிப்பீட் பண்ண வேணாம். சரிங்களா? தேவை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இப்ப நிலைமைக்கு இந்த ஒரு முதல் கூடுகையா இருக்கிறதுனால நீங்க உள்வாங்கின பாயிண்டே திரும்ப ரிப்பீட்டடா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அடுத்தடுத்த கூடுகைக்குள்ள போகும்போது சொன்ன பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ண வேணாம். தொடர்ந்து வேற யாராச்சும்? பூமியில் குடும்பத்தினர் அனைவரும் அது பொறுமதி, அதாவது பூமியில ஏதாவது புரிஞ்சுக்கிற காலம் வரும் வந்து எல்லாரும் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பரலோகம் போறதுக்குரிய வாய்ப்பை தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அப்ப அதாவது என்னன்னா உலக ரட்சிப்பினுடைய காரியத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் என்னதுன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் ப்ராஃபஸி. சரிங்களா? அதுதான் என்னன்னா உலகத்தாரும் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஒரு என்னது நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்த ஒரு விஷயம் தான் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கறதாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு அந்த கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வர்றதுக்கு முதல் வரியில ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப படிங்க. தெய்வீக குணாதிசயத்தையும் மற்றும் தெய்வீக அரசாங்கத்தையும் சந்தேகத்துக்கு இடமின்றி தெளிவாக விளக்கங்கள். இப்ப இந்த வரியை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் ப்ராஃபஸி அப்படிங்கிற என்னது பொற்காலம் அப்படிங்கிறதே வரும். இந்த முதல் வரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நிறைவேறினாதான் எந்த காலம் வரும்? பொற்காலம்ங்கிறது என்னது? இல்ல, ராஜ்யத்துல விசேஷ விதமான ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதான் 1000 வருட அரசாட்சியில தானே இப்ப இருக்கிறோம் நம்ம. இல்ல இனிமே வரணுமா? பொற்காலம் என்பது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான். என்னது? உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு. சரிங்களா? அந்த உலக ஜனங்களுடைய ரட்சிப்பு வர்றதுக்கு முதல் 2 வரி நிறைவேறினாதான். முதல் 2 சரிங்களா? அததான் இந்த முதல் 2 வரி என்ன சொல்லுது பாருங்க திரும்ப. தெய்வீக குணாதிசயத்திற்குரிய தெய்வீக அரசாங்கம் யார் அது? இவங்க ரெடி ஆகிறதுக்குரிய காரியங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா இல்லைங்களா? எந்த வால்யூம்ல? இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல. இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமினுடைய தொகுப்பினுடைய முன்னோட்டம். சரிங்களா? முன்னுரையில முன்னோட்டமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பத்தி நம்ம புரிந்து கொள்வதற்கு, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தை பத்தி புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை தான் இதுல இப்படியாக பார்க்கிறோம். சரி, வேற எதுவும் பாயிண்ட் விடுபட்டிருக்குங்களா? சகோதரி என்ன பண்ண சொன்னாங்கன்னாக்க தேவன் தீமையை அனுமதிச்சிருக்கிறார். அதுக்குரிய காரியத்தை உலகம் அறியாம இருக்கு, அதை நம்மளுக்கு அறிய வச்சிருக்கிறார். அதோடைய பொற்காலம் வரும்போது அந்த உலக ஜனங்களும் அறிஞ்சுக்குவாங்கிறத சொன்னாங்க. அதே தான் சகோதரி சொல்லும் பொழுது உலக ஜனங்களுக்குரிய அந்த நித்திய ஜீவனை அடைவதை குறித்து சொன்னாங்க. வேற ஏதாச்சும் அது இல்லாம நம்ம பார்க்கும்போது இது அடைவதற்கு எது தேவைன்னு பார்க்கிறோம்? தெய்வீக குணலட்சணத்துக்குரிய அந்த அரசாங்கம் வரணும், சபை நிறைவடையும். சரிங்களா? இதை பத்திய காரியங்களை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கா? சொல்லப்பட்ட கருத்துல வேற எதுவும் பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கா? ஓகேங்களா? இதற்கு முன்பாக இப்பொழுது இனிமேல் நடக்கக்கூடிய காரியத்தினுடைய தெளிவான தெய்வீக வெளிப்பாடுகள் இதுல இந்த புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாங்க. வேற எதுவும் திருப்பி கொடுத்தலின் காலத்துல சீர்பொருந்திடுவாங்க. நம்ம இதுல பாருங்க, இவ்வளவு விஷயம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:19 முதல் 21 யாராச்சும் படிக்க முயற்சி பண்ணோமா? ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்ப குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறித்தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 21 வரை. அப்ப இது இந்த வசனத்துக்கான வியாக்கியானத்துக்குள்ளலாம் நம்ம இப்ப போக வேண்டியது. புரியுதுங்களா? அப்ப அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 21 விஷயத்துல உள்ள காரியத்தை தான் நம்முடைய இந்த வால்யூம்ல பாக்குறோம். சரிங்களா? அதுக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும் அப்படிங்கிறது இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப அது வர்றதுக்கு என்ன நடக்கணுங்க? ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு என்ன நடக்கணும்? இல்ல இங்க
தீர்க்க தரிசனங்கள்னா அநேக தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி தீரணும். அது நிறைவேறி தீரும்போதும் அவர் பரலோகத்துல இருக்கணும். அது நிறைவேறி தீரும் பொழுது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இந்த பொற்காலத்திற்குரிய யுகத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சரிங்களா? அப்போ இந்த பொற்காலத்துக்குரிய யுகத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு திவ்ய குணலட்சணத்துக்கும் அதற்குரிய ராஜாங்கத்திற்குரியவர்களை அவர் என்ன பண்றார்? இந்த சத்தியத்தின் மூலம் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஒரு புத்தகத்தினுடைய வேலை. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இப்ப இந்த முன்னுரையில இவ்வளவு கருத்து இருக்குங்கிறத ஒருத்தரும் புரிஞ்சு அதை பதிவு பண்ணீங்கனாலே முடிஞ்சு வச்சு. இதுதான் பரையன் ஸ்டைல். சரிங்களா? புரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும், புரிஞ்சவங்க இன்னும் தெளிவடையணும். சரிங்களா? இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்க நடத்துறவங்க வந்து பதில் சொல்லக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அன்னைக்கு பொறுப்பெடுத்து நடத்துறவங்க பதில் சொல்லக்கூடாது. பதிலை என்ன பண்ண வைக்கணும்? சொல்ல வைக்கணும். சரி, அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அர்ப்பணிப்பு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவருக்கும் புத்திர சுவிகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலன்களுக்காக இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது. ஓகே, இப்ப இந்த அர்ப்பணிப்பு யாருக்காக? இந்த புத்தகத்தினுடைய அர்ப்பணிப்பு யாருக்காகங்கிறதா கருத்து. சரிங்களா? இப்ப ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுங்க. வேணா திரும்பவும் படிங்க. அர்ப்பணிப்பு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவரும் புத்திர சுவிகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பரிசுத்தவான்கள் மற்றும் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின் நலன்களுக்காக எந்த பணி? இந்த வால்யூம். சரிங்களா? இந்த வால்யூம் எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு? ஓகே, இதுல என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரா பதில் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா ஓகே. அப்ப அந்த பரிசுத்தவான்கள் நிறைவடைந்து அந்த உயிர்த்தெழுதல் அடைகிறவங்களுக்காக இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்தவான்கள் ஆக போறவங்க என்ன பண்ணணும்? இந்த புத்தகத்தை நிச்சயமா படிக்கணும். சரிங்களா? ஓகே, அதன்படி நடக்கணும். ஓகே, அடுத்தது தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் பலி செலுத்துவதற்கு புத்திர சுவிகாரத்துக்காக காத்திருந்து அந்த ஒரு பலி செலுத்துறவர்களுக்காக இந்த புத்தகம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஓகே, வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? எந்த சபையில இருந்தாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி வந்து புத்திர சுவிகாரத்துக்கு காத்து கொண்டிருக்கும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள். இது எங்க பாக்குறோம்? சங்கீதம் 50:1. ஓகே, சரிங்களா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. இதெல்லாம் வசனங்கள். வசனம் குடிக்காம இருக்கு, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 5. இது யார பத்தியது? எத்தனை பேருக்கு உரிய? 1,44,000 பேரை பற்றிய சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் அப்படின்னு முடியுது, அவருடைய பரிசுத்தவான்கள். ஓகே, அடுத்தது நீங்க என்ன படிச்சீங்கன்னா கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் மற்றும் விசுவாச வீட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மற்றும் விசுவாச வீட்டார்கள்னா கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள். ஃபர்ஸ்ட் வந்து லேக் அண்ட் 44 பத்தி சொல்லியாச்சு. மற்றும் அப்படின்னா அது அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போகுது. அப்படித்தானே அர்த்தம்? எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க? லேக் அண்ட் 44ஓடு சேர்ந்து இருக்கிற அந்த விசுவாச வீட்டுல யாரும் இருக்கிறா? முதல்ல பரிசுத்தவான்கள், அடுத்தது விசுவாசிகள், ஆகிய விசுவாச வீட்டார். இது அந்த வசனம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, அதை கூட சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நீங்க சொல்றது ஒவ்வொன்றையுமே அந்த வால்யூம்லயே நோட் பண்ணுங்க, உங்களுடைய புத்தகத்திலே நோட் பண்ணுங்க. சரிங்களா? படிங்க. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளையங்கிலி தரித்திருக்க இவர்கள் யார் என்று எங்கே வந்தார்கள் என்று கேட்டான்.
கேட்டான். ஆ. அதற்கு நான், ஆண்டவனே, ம். அது உமக்கே தெரியும் என்றேன். ம். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஓகே. அப்ப இந்த யார் எங்கிருந்து இங்க வந்துட்டாங்க? விசுவாச வீட்டாருக்குரிய காரியத்துல வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்த அடுத்த ஸ்டெப் இவங்க. இது யாருன்னா திரள் கூட்டத்தாரை அடையாளப்படுத்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுதான் அதுல இந்த மற்றும் சொல்லி கர்த்தரோடு எங்கும் தொழுது கொள்ளும் விசுவாச வீட்டார்கள் அப்படிங்கும்போது இது வந்து சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கையை செய்து கொண்ட சபை வாய்ப்புக்கு முடியாத அந்த நிலைமையில இருக்கக்கூடிய திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துறதா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு டைரக்ட் வசனம் எதுவும் இருக்கா? பொதுவான ஜனங்களை இதுல வைக்க முடியுமா? இது வந்து விசுவாச வீட்டார். நல்லா கவனிங்க. பொதுவான ஜனங்கள் எப்படி வர முடியும்? விசேஷமாய் விசுவாச வீட்டாருக்கு செய்யக்கூடிய சேவைகளுக்கு எல்லாம் பாக்குறோம். அப்ப விசுவாச வீட்டாருங்கிறப்ப திரள் கூட்டமும் இதுல வர்றாங்க. இந்த விசுவாச வீட்டுல இதுக்கு டைரக்டான வசனம் இருக்கா? விசுவாச வீட்டாருக்குரிய டைரக்டான வசனம் எங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 கலாத்தியர்ல இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல இந்த விசுவாச வீட்டாருங்கிற ஒரு விஷயத்துல எபிரேயர் 12 கூட படிங்க. 12:22. சீயோன் மலை யாரு? லேக்கன் 44. சரிங்களா? சீயோன் மலைங்கிறது யாரு? லேக்கன் 44. ஓகேயா? ஓகே. அது வந்து வெளிப்படுத்தல் 14:1 படிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதற்பேரானின் சர்வ சங்கமாகிய சபை. பாருங்க, இந்த வரிதான் பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கம் ஆகிய முதற் பேரானவர்களுடைய சபை. அப்ப முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபைனா இதுல யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சபையும் வருது, யார் வர்றாங்க? திரள் கூட்டமும் வருது. சரிங்களா? சர்வ சங்கம் சொல்லும் பொழுது அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிறது யாருக்கு வந்துடுறாங்க? ஜெனிப்பிக்கப்படுதல் திரள் கூட்டமும் வந்துடுறாங்க. அதனாலதான் இது இந்த விசுவாச வீட்டாருக்குரிய அந்த ஒரு இதுல தொழுது கொள்ளுதலுக்குரிய காரியத்துல யார் வந்துடுறா? திரள் கூட்டத்தை பத்தி சொல்லப்படுது. சரிங்களா? இந்த அர்ப்பணிப்பு யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் லேக்கன் 44க்கா, அதுக்கப்புறம் விசுவாச வீட்டார் அதுல உள்ள சபை வாய்ப்புல வந்திருக்கிற அவர்களுக்காக, மற்றும் அடுத்தது என்னன்னு பாக்குறோம். மற்றும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் ஆகியோரின். இப்ப இது யாருக்கு மட்டும்ங்கிறது? மூணாவது உலக ஜனங்கள். சரிங்களா? இதுக்கு எங்க வசனம் இருக்கு? இல்ல சரி, இப்ப திரள் கூட்டத்துக்கு வேற எதுவும் வசனங்கள் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே, அதை கூட நோட் பண்ணிக்க. சரிங்களா? இதுதான் பிரெயின் ஸ்டடி. இப்ப நீ பாருங்க, இப்ப நம்ம சொல்ல நீங்களே வசனம் கொண்டாடுறீங்க பாத்தீங்களா? இதுதான் பிரெயின் ஸ்டடி. சொல்லப்பட்ட கருத்து எதன் அடிப்படையில அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் இத்தனை வசனம் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? 45 ஓகே. அடுத்தது இப்ப நம்ம யாரை பார்க்கிறோம்? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிற பிரசவ வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்லப்படுது. ரோமர் 8:19. இது யார் இந்த சிருஷ்டிகள்? உலக ஜனங்கள். பொது ரட்சிப்புக்குரிய உலக ஜனங்களை சொல்லப்படுது. சரிங்களா? ஆக இப்ப இதை கன்க்ளூட் பண்ணுங்க. எல்லா யாராச்சும் ஒருத்தர் மொத்தமா சேர்த்து இந்த அர்ப்பணிப்பை பத்தி. இந்த புத்தகத்தின் அர்ப்பணிக்கப்பட்டது யாருக்காக, யாருடைய புரிந்து கொள்ளுதலுக்காக, யாருக்காக இதை செயல்படுத்துறது, யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இதுல யாரா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
3 தொகுப்பா இருக்காங்க. புத்திர 3 பேருக்கு புத்திர சுபாவம் புத்திர ஸ்ரீயாக்கு ஒரு காத்து நிமிஷம் ஒரு கொண்டிருக்கிறது. நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே. டு த கிங் ஆஃப் கிங் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கீழே உள்ளது, சபை திரள் கூட்டம் உலக ஜனங்களுக்கு. ஆனா இந்த இடத்துல டு த கிங் ஆஃப் கிங் லார்ட் ஆஃப் லார்டுங்கிறதுக்கு அவருக்காக அர்ப்பணிக்கப்படல. இது ஒரு மொழிபெயர்ப்பு தப்பு தான், சரிங்களா? அப்படின்னு இல்லை. இந்த இங்கிலீஷ் யாருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னா அந்த அந்த அர்ப்பணிப்பு யாருக்குன்னா இந்த 3 குரூப்புக்கு, சரிங்களா? ஆனா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது. இது இது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு தான், சரிங்களா? அர்ப்பணிப்புக்கு மேல யார் இருக்கணும்னா எது இருக்கணும், ஓகேங்களா? பாருங்க, இதுதான் மொழிபெயர்ப்புல கூட இப்படி ஒரு தப்பு இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்க, சரிங்களா? இது அதனாலதான் இந்த இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்போது தான் புரியுது, சரிங்களா? இது வந்து கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுக்குமா அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்ப பாருங்க, இப்ப இப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு தவறனால கூட தவறான புரிந்து கொள்ளுதல் வருதா? இதுதாங்க நீங்க பண்ணணும். இதுதான் பிரெயின் ஸ்டடி. பாருங்க, இதுல ஒரு தப்பு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? மொழிபெயர்ப்புல ஒரு தப்பு இருக்கு, சரிங்களா? அது எங்க வரணும்? அர்ப்பணிப்புக்கு மேல வரணும். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிற அவருக்குள்ளாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற யாராரு? சபை திரள் கூட்டம் உலக ஜனங்கள். ஆக இவ்வாறாக நம்ம இதை புரிந்து கொள்ளணுங்கிறத பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, வேற எதுவும் கருத்துக்கள் இருக்கா இந்த ஒரு இப்ப படிச்ச வரையும் உள்ள அந்த அர்ப்பணிப்புங்கிற ஒரு விஷயத்துல? ஓகே, இப்ப நம்ம அடுத்த இதுக்கு வாங்க. இந்த பணி அர்ப்பணிக்கப்பட்டது தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடும் எங்களில் பெருகப்படினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 3:11 சொல்லுங்க, என்ன காரியம்? எபேசியர்ல உள்ள அந்த வசனத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன காரியம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்லுங்க. தேவனுக்குள்ள ஆதி காலங்கள்ல இருந்த ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தோட ஐக்கியம் என்னன்னு எல்லாருக்கும் வெளிப்படையா காண்பிக்கிறதுக்காக, எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுமா அதுக்காக அந்த கிருபையை அவர் என்ன செஞ்சாருன்னா சகல ஞானத்தோடும் எல்லாவித ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களில பெருக்கப்படினார். எங்களுக்குள்ள அவர் பெருக பண்ணியிருக்காரு. காலங்கள் வரும், அந்த காலங்கள் நிறைவேறும். அந்த காலத்துல விளங்கும் நியமத்தின்படி எல்லாமே அந்த காலத்துல தெரியும். அப்போ அந்த நியமத்தின்படி அவர் எழுதிட்ட நியமத்தின்படிய சகல காரியங்களும் கிறிஸ்துக்குள்ளாதான் கூட்டப்படணும். கிறிஸ்துக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்றுதான் நமக்குள்ளே தேவன் அவருக்குள்ள தீர்மானித்திருந்த அந்த திட்டம் வந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அவங்க அந்த திட்டத்தோட ரகசியத்தை வந்து தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. யாருக்கு அறிவிச்சிருக்கிறாரு? சரிங்களா? இப்ப இந்த 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 வசனத்தினுடைய நோக்கம், இதுல உள்ள ஆழமான நோக்கம் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வசனங்களை புரிந்து கொண்ட மாத்திரத்துல அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுங்க. இந்த வசனத்துல ஒரு ஆழமான ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு, சரிங்களா? தெரியப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசிகளாகி அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையா? நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில். ஓகே, வேற என்ன கருத்துக்கள் இருக்கு? வெளிப்படுத்துறார், சரிங்களா? விசேஷ விதமா இந்த ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நோக்கத்தினுடைய காரியம் பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் யார் மூலமா? பழைய ஏற்பாடு யார் மூலம்? தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள். இந்த முற்பிதாக்கள் கிட்ட தேவன் நேரடியா பேசினாரா? இதா பேசினாரா?
தூதர்கள் தூதர்கள் மூலமா பேசினார். பழைய ஏற்பாடு முழுவதுமே யார் மூலமா நம்மளுக்கு வந்துச்சு? தீர்க்கதரிசிகள்னா பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள், அவங்க மூலமா. யார் மூலமா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தூதர்கள் மூலம். விசேஷ விதமா மிகாயேல் என்ற அந்த ஒரு ஊழியத்தை செய்த நம்முடைய ஆண்டவர் மிகாயேல் தூதனாக அந்த ஒரு ஊழியத்தை செஞ்சார். இதை வெளிப்படுத்தினார். சரிங்களா? ஓகே. உதாரணமா ஒரு விஷயத்தை பாருங்க. ஆண்டவர் பிறந்தார். அதுக்கு அவருடைய பிறப்பை பத்தி வெளிப்படுத்தினது யாரு? கபிரியேல் என்ற தூதன். புரியுதுங்களா? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே பழைய ஏற்பாடு முழுவதிலும் நியமிக்கப்பட்ட காரியங்கள் கிறிஸ்து சிலுவையில அறையப்படுவது மரணம் வரையும் யார் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் மூலமா தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு? தூதர்கள் மூலமா. ஆனா இந்த ரட்சிப்பினுடைய உச்சிதமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பினுடைய மகத்துவமான இந்த ரகசியத்தை தேவன் தூதர்கள் மூலம் வெளிப்படுத்தினாரா, நேரடியாவே மனுஷன்கிட்ட வெளிப்படுத்திட்டாரா? புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டினுடைய இந்த உச்சிதமான ரட்சிப்பு இருக்குல்ல, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அததான் இங்க சொல்றாரு இந்த இடத்துல. பரிசுத்தாவி பழைய ஏற்பாட்டிலே இருந்துச்சு, அதை தூதர்கள் மூலமா வெளிப்படுத்தினார். படிச்சீங்களே எபேசியர்ல, என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? படிங்க எபேசியர். அப்போஸ்தலராகி அவருக்கு அளிக்கப்பட்டது. சரிங்களா? நேரடியா அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்றாரு. சரிங்களா? இததான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்துல வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கவிலும் பூலோகத்தில் இருக்கலுமாகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த பிதாவாகிய தேவன் தமக்குள்ளே தீர்மானிச்சு வச்சிருந்த அந்த ஒரு விஷயத்தை தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நேரடியா பிதா, அதுக்கு முன்னாடி மனுக்குலத்தோட டைரக்ட் கான்டாக்ட் இல்லைங்க. இதுதாங்க அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடு. சரிங்களா? பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவனுடைய மரணம் வரையும் தேவன் நேரடியாக மனுக்குலத்தோடு கான்டாக்ட் இல்ல. யார் மூலமா தான் கான்டாக்ட் பண்ணார்? யார் மூலமா தான் கான்டாக்ட் பண்ணார்? தூதர்கள் மூலமா. சரிங்களா? ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு தேவன் பெந்தகோஸ்தே நாள் முதலாய் யாரோட டைரக்டா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? மனுஷன் மூலமா டைரக்டா மனுஷன்கிட்ட கான்டாக்ட் பண்ற அந்த தன்மைக்குள்ளாக அந்த ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. தூதர்களை இடையில வைக்கல. சரிங்களா? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. 10 வரை முடிஞ்சிருச்சா? அதே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டான பாருங்க, எதை குறித்த ரகசியத்தை குறித்து? கிறிஸ்துவின் ரகசியம் என்னங்க? Black and 44 பிளஸ் தலை. இந்த ரகசியம் அதுக்கு முன்னாடி வரையும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப பெந்தகோஸ்தே நாள் முதலே கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த ஒரு காரியத்தை வெளியரங்கமா புரிய வச்ச காரியம் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து படிங்க. எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எந்த அளவுக்கு நான் இதை தெளிவா சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்கங்கிற. இதே வால்யூம்ல இந்த தலைப்புல ஒரு இருக்கு. எந்த வால்யூம்ல? இதே வால்யூம்ல இதே தலைப்புல ஒரு ஒரு பகுதி இருக்கு. கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அப்படின்னு. ஹிடன் மினிஸ்ட்ரி 5வது தலைப்பு, 5வது அதிகாரம். இதுல உள்ள 5வது அதிகாரத்தின் தலைப்பு என்னங்க? இவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். பாருங்க, புரியுதுங்களா? இப்ப இந்த ஒரு வசனம் கொடுத்திருக்கிறாரே, இதனுடைய காரியத்துல இந்த வால்யூம்ல என்ன விஷயத்தை பார்க்க போறோம்? 5வது அதிகாரத்துல ரகசியம். இது யார் மூலமா வெளியாக்கப்பட்டதா சொல்லப்படுது? அதை கூட அப்படியே அதுல படிங்க. அதுல உள்ள பகுதிகள் என்னென்ன படிக்க போறோம்? முதலாம் வாக்குத்தத்தத்தின் மங்கலான வெளிச்சம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நிறைவேறாத நம்பிக்கை பெந்தகோஸ்தே நாளில் வெளிப்பட தொடங்கிய அந்த ரகசியம் என்ன? ஏன் அதிக வருஷம் ரகசியமா இருந்தது? உலகத்துக்கு இன்னும் அது ரகசியமாகவே உள்ளது. ஏற்ற காலத்தில் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டியது. எப்போது அந்த ரகசியம் வெளிவரும்? பாருங்க, இப்ப நம்ம
டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாம் அதுல வந்துருச்சா? இந்த தலைப்புல தான் 5வது அதிகாரத்தை பார்க்க போறோம். புரியுதா இல்லைங்களா? கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். சரிங்களா? அதை யாருக்கு தேவன் நேரடியா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு? பரிசுத்தாவினால் நேரடியா மனுஷர் பரிசுத்தவான்கள். சரிங்களா? அதை அப்படியே எபேசியர்ல படிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுக்குலத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதியரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நியமிச்சிருக்கிற ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இல்லையா, அத என்ன பண்ணிருக்கிறாரா? திரும்ப படிங்க அந்த வரியை படிச்சது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கு. உன்னதத்தில் உள்ள துரைத்தனம் என்னது? நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். உன்னதத்தில் உள்ள துரைதனங்கள், principalities and the power in the heavenly places. தேவனுடைய வல்லமை இல்ல இல்ல. இங்க படிங்க, திரும்ப படிங்க. உன்னதத்தில் உள்ள துரைதனங்கள் பிதாவை குறிக்காது. தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், மொத்தத்துல தூதர்கள், பிரதான தூதர்கள் இல்ல, பரிசுத்த தூதர்கள் சபை. நல்லா கவனிங்க, பரிசுத்த தூதர்கள்ங்கிறது சபை. பிரதான தூதர்கள் மற்ற தூதர்கள்லாம் இருக்கிறாங்களே, வானத்துல உள்ள தூதர்கள், விழுந்து போனவங்களோ விழுவாதவங்களோ பிரதான தூதர்கள். அது சாத்தானோ இல்ல மற்ற ஏனைய பிரதான தூதர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் பவர் ஆஃப் ஹெவன்லி பிளேஸ். சரிங்களா? பிதா குமாரனை சொல்லல இந்த இடத்துல. அப்ப தேவன் முன்னதாக தீர்மானித்திருந்த ஒரு சில விஷயங்களை படிங்க அந்த வசனத்தை. அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பாருங்க, யாருக்கு யார் மூலமா தெரிய வருகிறாரு? சபையின் மூலம் யாருக்கு தெரியப்படுத்துறாரு இந்த ரகசியத்தை? திரும்ப படி, திரும்ப படி வசனத்தை தெளிவா படி. உன்னதத்தில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். இது யாரு? துரைதனங்களும் அதிகாரங்களும் யாரு? தூதர்கள், பிரதான தூதர்கள். அது விழுந்து போனவர்களோ விழுவாதவங்களோ மொத்தத்துல எல்லா குரூப்பையும் சேர்த்து சொல்றாரு. அப்ப இவர்கள் எல்லாருக்கும் என்னது? இந்த ஞானமான சத்தியம், மறைபொருளானது சத்தியம் யார் மூலமா? அவங்களுக்கு இப்ப யார் தெரியப்படுத்துறாங்க? அது இன்னொரு வசனம் படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த அனந்த ஞானமாகிய இந்த கிறிஸ்துக்குள்ளான ரகசியம், ஹிடன் மிஸ்ட்ரி, அத இப்ப முன்னாடி பழைய ஏற்பாட்டுல யார் மூலமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு? இப்ப இந்த மகத்துவம் உள்ள ஞானம் உள்ள ரகசியத்தை யார் மூலமா எங்க கொடுக்கிறாரு? அவங்களே. அதுதான் நம்ம பாக்குறோம் பேதுருல. எங்க பார்த்தோம்? பேதுருல என்ன பாக்குறோம்? 1 பேதுரு இல்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், 10லேருந்து 12. உங்களுக்கு முன்னால கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தரை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது வெளியாக்கப்பட்டது யாருக்காக? அவங்களுக்காக அல்ல, நமது நிமித்தம் அவங்களுக்கு வெளியாக்கப்பட்டுச்சான், முற்பிதாக்களுக்கு. பழைய ஏற்பாட்டுல படிங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை. சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் யாரு? நம்மளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவங்க அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தினவங்க. படிங்க. உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்கள். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள காரியத்தை அவங்ககிட்ட சொல்லி அவங்க மூலமா வரல. யார் மூலமா? தேவதூதர்கள். இப்படிப்பட்ட ரட்சிப்புடாது நம்மளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே.
புரியுதுங்களா? எபேசியர்ல படிச்சதனுடைய விஷயம் இங்க புரியுதுங்களா? இதுதான் பிரேயர் ஸ்டடி. புரியுதுங்களா? இந்த மகத்துவமுள்ள ரகசியத்தை தேவன் அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடு யார் மூலமா இங்க கொண்டாடுறாருங்க? ஏன்னா சபைக்கு தான் அந்த மறைபொருள். அது அப்புறம் தூதர்களுக்கு, அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கும் போகுது. சரிங்களா? ஆனா இப்ப யாருக்கும் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தீர்மானிச்சிருந்த மறைபொருள் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. பாருங்க, இவ்வளவு விஷயத்துல இவ்வளவு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? வாரம் வாரம் வந்து ஒரு மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஒரு காரியம் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு எபேசியர்ல பார்த்த இந்த ஒரு விஷயத்தை ஒரு கன்க்ளூட் பண்ணுங்க. அதாவது பார்த்தோமா, டு மேக் டு சி, அது என்னது, தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் அந்த ஒரு வரிகளை படிச்சுட்டு அதை இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை கன்க்ளூட் பண்ணுங்க அந்த பேராகிராஃபை. இந்த பணியின் அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃபை நீங்க இப்ப எனக்கு பிரசன்ட் பண்ணுங்க, வால்யூம்ல உள்ள அந்த பகுதியை. இருக்கு இந்த பகுதியை தான் நான் கேட்கிறேன். படிச்ச வசனத்தின் பகுதியை பிரசன்ட் பண்ணுங்க, புரிந்ததை நீங்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்துடைய ஐக்கியம். தேவனுக்குள்ள ஆதிகால உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன்கிட்ட இந்த ரகசியம் இருந்தது. அந்த ரகசியத்தோட ஐக்கியம் என்னங்கிறத எல்லாருக்கும் இப்ப வெளிப்படையா காண்பிக்கிறதுக்காக அந்த அந்த ரகசியம் போது வெளிப்படையா தெரிய போகுது. அந்த கிருபையை வந்து அவர் என்ன செஞ்சாரா, எல்லா ஞானத்தோடும் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்ககிட்ட பெருக பண்ணாரு அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. எங்ககிட்ட பெருக பண்ணாரு. இது எப்ப நிறைவேறுனா, அந்த காலம் வர வரைக்கும், அந்த காலம் எப்போ வருதோ அந்த காலங்கள் நிறைவேறுதல் வரும்போது அது எல்லாருக்கும் விளங்கும் நியமத்தின், அவருடைய நியமத்தின்படி சகலமும் வந்து என்னால சகல காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளதான் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே தேவன் அவருக்குள்ளே தீர்மானம் பண்ணியிருந்த அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய சித்தத்தின்படி, சித்தத்தின் ரகசியம் என்னங்கிறத எங்களுக்கு அறிவிச்சிருக்காரு. எபேசியர் 3:11. ஓகே, இதுல விடுபட்ட பாயிண்ட்ஸ், அவங்க சொன்னதுல விடுபட்ட பாயிண்ட்ஸ் எதுவும் தான் சொல்லுங்க. இதை வந்து தூதர்களுக்கு என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. இதை சபைக்கே நேரடியா வெளிப்படுத்திட்டாரு. சரிங்களா? ஓகே, இப்ப இப்ப நம்ம இதுவரையும் படிச்சோம் இல்லையா, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான சூரிய வெளிச்சம் போல இருக்கும் அப்படிங்கிற அந்த பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு படிச்சுட்டு வந்து இதுவரை முடிச்சோம் இல்லையா. இதை மொத்தமா கன்க்ளூட் பண்ணுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல, அதுக்கப்புறம் அந்த அர்ப்பணிப்பு, அதுக்கு கீழே உள்ள அந்த எபேசியர் வசனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இதை பிரசன்ட் பண்ணுங்க. யாராச்சும் பிரசன்ட் பண்ணுங்க, விட்ட பாயிண்டா அடுத்தது சொல்லலாம், யார் வேணாலும். ஏதாச்சும் ஒரு பாயிண்டாச்சும் சொல்லுங்க. தெய்வீக குணாதிசயங்களையும் மற்றும் தெய்வீக திட்டத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, வேற எதுவும் பாயிண்ட்ஸ்? சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிவைன் நேச்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நித்திய ஜீவன் கிடைக்க போகுதுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. தேவன் அதனால எதனால தீமையை அனுமதிச்சாரு, அதுக்கு பிறகு என்ன ஒரு திட்டம் அதுல இருக்கு, இதை எல்லா
அதுக்கு அடுத்து இது யார் யாருக்கெல்லாம் அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி அவர் மூலமா நமக்கு என்ன அர்ப்பணிப்பு யார் யாருக்கு கொடுத்தா 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேவன் நன்மன் சர்ச் பண்ண உடன்படிக்கையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, செகண்ட் வந்து திரள் கூட்ட கிராண்ட் பீப்புள்ஸ் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அடுத்தபடியா மூன்றாவதுல பொதுவான ரட்சிப்புக்குள்ள எல்லாருக்குமாகவே 3 தரப்பாருக்குமே இந்த ஒரு புக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்னத்தை வெளிப்படுத்த போறார் அப்படின்னா, இது வரைக்கும் தேவதூதர்களுக்கே வெளிப்படுத்தாத ஒரு ரகசியம் இதுக்குள்ள இருக்கு. அந்த ரகசியத்தை அவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்களாம் தூதர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு வந்து அப்போஸ்தலருக்கு டைரக்டாவே தேவன் வந்து அதை வந்து கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு மிகப்பெரிய பரம ரகசியத்தை நம்ம சபையோட விருத்திக்காகவும் நம்மளோட வளர்ச்சிக்காகவும் சபையை ஆகணுங்கிறதுக்காக பவுல் வந்து நமக்கு அப்போஸ்தலர் மூலமா நமக்கு வந்திருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம இன்னும் சித்தத்தை இந்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி சபையை ஆக போறோம் அப்படிங்கிறது தான் இந்த அதுதான் பவுல் சொல்றாருன்னா, மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயிடும் இயேசு கிறிஸ்துவே எனக்கு சொன்னாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அந்த வசனம் எங்க இருக்கு தேட முடியுமா? எத்தனாவது வசனம்? படி. மனுஷராலும் அல்ல. எத்தனாவது வசனம்? மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் என்னுடைய கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் சபைகளுக்கு மனுஷராலும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். ஓகே, அதுல 7, 8 கூட படி. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். 9 வரை. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். ஓகே, அப்ப இதுதான் என்னன்னா, கிறிஸ்துவே தேவனுக்குள்ளான அந்த ஒரு விஷயத்துல தேவனே கிறிஸ்துவுக்குள்ளாக டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறார். 12வது வசனம் கூட இருக்கும். படி. படி. நான் அதை ஒரு ஓகே, இந்த வசனத்தை தான் எதிர்பார்த்தேன். ஓகே. நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, பாத்தீங்களா, இந்த வசனத்தை தான் எதிர்பார்த்தேன். ஓகே, அப்ப பாருங்க, இதுதான் இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த 2 பேராகிராஃபுக்குள்ள எவ்வளவு வசனத்தை கொண்டாந்துட்டோம், எவ்வளவு ஆராய்ச்சிபூர்வமான விஷயத்தை புரிஞ்சுட்டோம். நம்மளுக்கு தேவன் எவ்வளவு பெரிய ரகசியத்தை இந்த புத்தகத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் வால்யூம் மூலமா நம்மளுக்கு வெளிப்படுத்த போறார். ஓகேங்களா? ஓகே, இதுல அந்த தலைப்புகளை மட்டும் படிக்க முடியுங்களா? என்னென்ன தலைப்புல நம்ம படிக்க போறோம்? 1ஆம் அதிகாரம், அதாவது 9வது இது. அதிகாரம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ராக்காலம். அடுத்த தலைப்பு அத்தியாயம் 2, எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தார். அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவு வெளிச்சத்தை நிரூபித்தார். அதிகாரம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும். அத்தியாயம் 5, யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் 2ஆம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். 7வது அத்தியாயம், தீமையின் அனுமதி தேவனுடைய திட்டத்தோடு அதற்குள்ள தொடர்பும். அத்தியாயம் 8, நியாய தீர்ப்பின் நாள். 9வது அத்தியாயம், மீட்பு பொருளும் திரும்ப கொடுத்தலும். அத்தியாயம் 10, ஆவிக்குரிய மற்றும் மானிட சுபாவங்கள் வெவ்வேறானதும் வித்தியாசமானதும். அத்தியாயம் 11, 3 வழிகள், விசாலமான வழி, நெருக்கமான வழி, பெரும்பாதையான வழி. அத்தியாயம் 12, யுகங்களின் திட்டத்தை காண்பிக்கும் வரைபடத்தின் விளக்கம். அத்தியாயம் 13, உலக ராஜ்யங்கள். அத்தியாயம் 14, தேவனுடைய ராஜ்யம். அத்தியாயம் 15, யெகோவாவின் நாடு. 16, சத்தியத்தின் பேரில் நமது கடமை, அதன் விலையும் மதிப்பும் பலனும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 1 வருட காலமும் படித்து
பிரேன் ஸ்டடிக்குள்ளாக கடந்து வர போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு பிரேன் ஸ்டடிக்குள்ளாக வரும்பொழுது நீங்கள் தயவுசெய்து இந்த தஞ்சாவூர் சபை அப்படிங்கிறதுல இதில் மியூட் போட்டுட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோட் போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், நடக்கிற பாடத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த இதை ஆடியோவை அப்டேட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ யாரும் வராதவங்க கூட அதை கேட்டுக்கலாம். நானும் அதை ஒருவேளை நான் அட்டன் பண்ண முடியலன்னா நானும் கேட்பேன். இதில் உள்ள காரியங்களை நம்ம ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். சரி, இப்போ என்னன்னா அடுத்த வாரத்துக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் பக்கம், ரோமன் லெட்டர்ல 6ஆம் பக்கம், யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், ஆக்கியோனின் முன்னுரை. ஓகே, இது எத்தனை பக்கம் இருக்கு? 1 2 3 4 5 பக்கங்கள் இருக்கா? ஓகே, இத அடுத்த வாரத்துல நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இந்த ஆக்கியோனின் முன்னுரைய முழுமையாகவும் எடுத்து சொல்லலாம், இல்ல முதல் ஒரு 5-10 பேராகிராஃபை எடுத்து அதை செயல்படுத்தலாம். இத ஃபர்ஸ்ட் யார் எடுத்து செய்ய போறீங்க? ஆறு பக்கமா? ஓகே ஓகே, இதை நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஓகே 5 தான். ஓகே, பாருங்க பாருங்க ஒரு நிமிஷம், அந்த அந்த முதல் பக்கத்துல உள்ளதை விட்டுருங்க. அப்ப இந்த 5 பக்கத்தை மொத்தமா எடுத்து செய்யறதுனாலும் செய்யுங்க. ஓகே, இல்ல இன்னைக்கு நைட்டு நாளைக்குள்ள முடிவு எடுத்துட்டு யார் பண்றீங்கிறத உங்களுக்குள்ள முடிவு எடுத்துக்கோங்க. முடிவு எடுத்துட்டு இது எத்தனை பக்கம் செய்யலாங்கிறதையும் முடிவு எடுத்துட்டு அதை அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டு வரணும், எல்லாரும் படிச்சுட்டு வரணும். அதை ஒருத்தர் என்ன பண்ண போறீங்க, வழி நடத்த போறீங்க. ஓகே, இதான் என்னதுன்னு பாக்குறோம், வேரியன்ஸ் ஸ்டடி. ஓகே ஓகே, இப்போ நம்ம இதோட இந்த ஒரு காரியத்தை தேவனுக்குள்ளான மகிமை உள்ள விசேஷித்த காரியங்களாக நாம் தொடர்ந்து செய்ய தேவனிடத்திலே, தேவனுடைய பாதத்திலே அவருடைய மாணாக்கராக இருந்து இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.